ஹாய். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா RS 200 BS4. ஸோ இந்த வண்டியில என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் வந்து சும்மா நார்மலா நம்ம நிப்பாட்டி வச்சுட்டு ஃபுல்லா ஆர்பிஎம் க்ளோஸ் பண்ணி ரைஸ் பண்ணி பிடிப்போம் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சவுண்ட் வந்து வண்டி வந்து ஆஃப் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் எதுவுமே ஸ்டார்ட் ஆகல. கிராங்க் ரொட்டேட் ஆகல. சரி இன்ஜின் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட கொண்டு வந்துட்டாங்க. நம்ம இப்பதான் கழட்டணும். ஸோ கழட்டும் போது பார்த்தீங்கன்னா, இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ராக்ராம் வந்து உடஞ்சிருச்சு. ஸோ இது உடஞ்சதுல பார்த்தீங்கன்னா இந்த பேரிங் எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ துண்டா வந்து கட் ஆயிருச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த ராக்ராம் கட் ஆனதுனால தான் இந்த வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகல. நீங்க வந்து ஒரு லெவலுக்கு வந்து ஆர்பிஎம் க்ளோஸ் பண்ணி ரைஸ் பண்ணீங்கன்னா பிரச்சனை இல்லை. பட் அதை தாண்டி வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் கொடுத்து நீங்க வந்து த்ராட்டில் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ராக்ராம் உடையறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அது போக பாத்தீங்கன்னா பிஸ்டனே உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுல வந்து ராக்ராம் உடைஞ்சதுனால நம்ம வந்து ஆஃப் இன்ஜின் ஒர்க் பண்ணா போதும், கொஞ்சம் ரேட் கம்மியாகும். சப்போஸ் உங்களுக்கு பிஸ்டன் உடஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து கிராங்குமே வீக் ஆயிரும். ஸோ கிராங்கும் வந்து கட்டாறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி கட் ஆயிடுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் வரைக்கும் செலவாகும். ஸோ அதனால நீங்க வந்து ரொம்ப வந்து ஆர்பிஎம் வந்து க்ளோஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த வண்டியில வந்து இதுதான் கம்ப்ளைண்ட். இந்த ராக்ராம் கட் ஆனதுதான் கம்ப்ளைண்ட். ஸோ நம்ம வந்து இப்போ சிலிண்டர் இது எல்லாமே ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு இந்த ராக்ராமே மாத்தணும் அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட் வந்து ரெடி ஆயிரும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஸ்டே டியூன் கைஸ். பை.